Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருப்பூர் மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது திருப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய முத்துக்குமார். நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர். அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்துல தான் முத்துக்குமாருக்கு இந்த சம்பவம் நடக்குது. முத்துக்குமார் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, முத்துக்குமாருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அந்த வேலை முடிஞ்சதுமே அவர் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, சொந்தமான ஆம்புலன்ஸ் கிடையாதுங்க. ஒரு ஓனருக்கு கீழே தான் இவர் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வீட்டு பக்கம் நிறைய இடங்கள் காலி மனையா இருக்குது. அதனால இவர் வண்டி வேலை முடிஞ்சு, அதாவது இந்த மாதிரி அவருடைய ஆம்புலன்ஸுடைய ஓட்டம் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியை எடுத்துட்டு போய் அவருடைய வீட்டு பக்கத்துல தாங்க நிப்பாட்டி வைக்கிறது வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி 2005 காலகட்டத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் டு பல்லடம் இந்த கேப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11:30 மணிக்கு இவருக்கு ஒரு கால் வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ங்க. கிட்டத்தட்ட 2 பஸ்ஸுகள் மோதிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு லாரியும் இதுக்கு இடையில மோதி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருது. உடனே இவருக்கு தகவல் கொடுக்குறாருங்க, ஓனர் தாங்க கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாரு. ஸ்பாட்ல போய் பார்க்கும்போது பயங்கரமான ரத்த வெள்ளத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. இதுல 2 பேர் இறந்தே போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சில பேரை அந்த வண்டியில ஏத்துறாரு. அதாவது அடிபட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு சரட்டுன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்கிறாருங்க. இவருடைய வண்டி தனியார் வண்டி அப்படிங்கிறதுனாலதான் அவர் எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குதோ அங்க கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர். அதே மாதிரி கொண்டு சேர்க்கவும் செய்யறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல இவர் கொண்டு சேர்த்துறாரு. ஒரு 2-3 ட்ரிப்பு ஓடி பிறகு அந்த மாதிரி கொண்டு சேர்த்துறாரு. அதன் பிறகு அங்க உள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் அவருடைய வீட்டு பக்கத்துல அந்த காலிமனை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பக்கத்துல ஒதுக்கிக்கிட்டு, இவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தண்ணி அடிக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பயங்கரமான சண்டைங்க. நம்மளுடைய முத்துக்குமாருக்கு அப்பா, அம்மா, தங்கை, தம்பின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பம் இருக்குது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் இவரை படுக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாரு அவங்க அப்பா. ஏன்னா இவர் குடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால. அதனால அவங்களுடைய அப்பா, அதாவது நம்மளுடைய முத்துக்குமாருடைய தாத்தாவுடைய வீடு பக்கத்திலே இருக்குங்க. இவர் கிட்டத்தட்ட 1 வருட காலமாட்டு அவங்க தாத்தாவுடைய வீட்டுலதான் படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டுல தாத்தா பாட்டி யாரும் கிடையாது. அந்த வீடு வெறுமனே தான் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சும்மா தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால அதனுடைய ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குங்க. அதுலதான் இவர் கட்டில் போட்டு வச்சிருக்கிறாரு. அங்கதான் படுப்பாரு. அவருடைய திங்ஸ் எல்லாமே அங்கதாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, அப்பாவும் மகனும் பயங்கரமான சண்டை விழுந்ததுனால இந்த மாதிரி அந்த வீட்டுக்கே போகாம இருக்கிறாரு. ஆனா இவர் டெய்லி நல்லா வேலை செய்வாரு. அந்த காசை மறுநாள் காலையில அவங்க அம்மாட்ட கொடுத்துருவாரு. இந்த மாதிரி எல்லாம் அவருடைய பழக்க வழக்கம் இருந்துகிட்டு இருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் முடிஞ்ச அன்னைக்கு இந்த ஆட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சேர்த்தாரு இல்லையா, சேர்த்த அன்னைக்கு நைட்டுங்க ஒரு சம்பவம் நடக்குது. வண்டியை கொண்டு விட்டுறாரு அவங்க வீட்டு பக்கத்துல அந்த காலி மனையில விட்டுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க தாத்தா வீட்டுல படுத்துக்கிறாரு. அவர் படுக்கும்போது எப்பவும் சரி இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இவர் கிழக்கு சைட்ல தலை வச்சு படுத்திருக்காரு.
கிடக்கிறாரு. அப்படி படுத்து கிடக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வயது மிக்க ஒரு சிறுமிங்க, அதாவது ஒரு சின்ன பெண், அருமையான ஒரு பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு 8 வயது சிறுமி இவங்களை நோக்கி வர்றாங்க. யாரை நோக்கி அப்படின்னா நம்மளுடைய முத்துக்குமாரை நோக்கி. அப்படி வரக்கூடிய அந்த பெண், அதாவது அந்த சின்ன குழந்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, சரட்டுன்னு இவங்க கன்னத்துல ஒரு அப்பிடுறாங்க, ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே இவர் டப்புன்னு கனவு, அதாவது அவருக்கு அது ஒரு கனவா தான் தெரியுது. அந்த கனவுல இருந்து அவரு டக்குன்னு முழிச்சு பாக்குறாருங்க. என்னடா இது, யாருடா இது, இந்த டைம்ல நம்ம கன்னத்துல அடிச்சது, அந்த குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அடி அவருக்கு வலிச்சிருதுங்க. அந்த அளவுக்கு அந்த அடி பட்டிருக்குது. அப்படி அந்த இடத்த சுத்தி சுத்தி அப்படியே தேடுறாரு. எங்கடா போச்சு அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அவருக்கு பார்த்தது கனவுங்க. கனவுல அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டு இவர் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தலையை மாத்தி வச்சு படுப்பாங்க. இந்த தடவை மேற்கு திசையில தலையை வச்சு கிழக்கு திசையில காலை வச்சுட்டு அப்படி படுக்கிறாருங்க அவருடைய கட்டில்ல. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே போயிருது. அவர் தூக்கத்துக்கும் போயிடுறாரு. ஏன்னா கொஞ்சம் போதையில இருந்தார் இல்லையா, அப்படியே அந்த இடத்துல தூங்கவும் செய்யறாருங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு 18 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண் இவருக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல அதாவது இந்த பாவாடை தாவணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாவாடை தாவணி கட்டி இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்துல உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்ததே இல்லைங்க. ஆனா அந்த பெண் ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. அப்படியே அந்த கனவுல அவர் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அது ரியலா நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் திடீர்னு இவருடைய கால்களை அமுக்குறாங்க. அமுக்குறது மட்டும் இல்லாம ரொம்ப நன்றாக தெரிந்த ஒரு நபர்கிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ரிப்பீட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்னு சொல்லலாங்க. அவ்வளவு நேரம் பேசி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளாடி ஒரு காதல் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாங்க. ஆனா அவருக்கு அந்த டைம்ல அந்த இடத்துக்குள்ளாடி அவர் நைட்டு தான் அந்த கனவை கண்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப அந்த இடம், அதாவது அந்த கனவுல அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, பகல் நேரத்துல தான் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது மாதிரியே தெரியுது. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் குலைக்கக்கூடிய சத்தம் பயங்கரமா கேக்குதுங்க. இந்த நாயை பார்த்த உடனே, இவருடைய வீட்டுல உள்ள நாய் தாங்க, அந்த நாய் தான் குலைச்சிட்டே இருக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவரு சூநாயே சூநாயேன்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்துறாரு. அந்த நேரத்துக்கு இவருடைய தங்கை அந்த வீட்டுடைய முத்தத்தை தொளிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து நடந்து பாக்குறாங்க. என்ன அண்ணன் கத்திக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் தண்ணீர் தெளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, விடிஞ்சிருச்சுங்க, மணி 7 ஆகுது. இவர் கனவு காண்றது இந்த விடிய காலையில தான் இந்த கனவு காண்றாரு. அதுக்கு முன்னால கண்ட கனவு ஒரு 2 மணி வாக்குல கண்டிருக்கிறாரு. அதாவது அந்த குழந்தை போச்சு பாத்தீங்களா, அந்த கனவு. டக்குன்னு முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது இங்க இந்த மாதிரி தண்ணியை தொளிச்சு எழுப்பி விட்டுறாங்க தங்கை. இதை பார்த்தோன்னே திட்டுறாரு. ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. என்னன்னே மணி 7 ஆச்சுது, 8 மணினா வண்டி எடுத்துட்டு போயிடுவேன், இந்த மாதிரி வண்டியை விட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு அந்த பொண்ணு கிட்ட, அதாவது சின்ன பொண்ணு இல்லையா, ஒன்னும் சொல்ல முடியல, இந்த விஷயங்களை பத்தி பேச முடியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் எதுவுமே சொல்லலைங்க. வேக வேகமா கிளம்பி அவரும் வண்டி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு போயிடுறாரு. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓனர் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நேத்தைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் கொண்டு சேர்த்தாரு இல்லையா, ஆக்சிடென்ட் ஆன கேஸ் எல்லாம் கொண்டு சேர்த்தாரு இல்லையா, அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஸ்கேன் சென்டருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் போய் அங்க போய் பாக்குறாரு. பாத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் வண்டியில ஏத்துறாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய முகத்தை அப்பந்தாங்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பெண் இவரை பார்த்த உடனே சிரிக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி அவர் கனவுல பார்த்த பெண்ணும் இங்க படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணும் ஒரே பெண் தாங்க. ஆனா அந்த பெண் உயிரோட இருக்கிறாங்க. அதை அப்படி பார்த்துக்கிட்டு, என்னடா நேத்தைக்கு நம்ம கனவுல இந்த பொண்ணு தானே வந்துச்சு, அப்படி மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கிறாரு. இந்த பொண்ணு தானே கனவுல வந்துச்சு, நான் நல்லா பாத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய உறவுக்காரர் அந்த வண்டியுடைய சைடு சீட்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, யார் இந்த பொண்ணு, என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா அவளுக்கு காய்ச்சல் தான், சின்ன ஃபீவர் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சளி கட்டி போய் இருக்குது, அதனாலதான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு அந்த ஆளும் சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு ஸ்கேன் சென்டர்ல கொண்டு போய் அந்த பொண்ணை இறக்கி, அதாவது ஸ்ட்ரக்சர்லயே தான் வச்சு கூட்டிட்டு போகணும், ஸ்ட்ரக்சர்லயே தான் கூட்டிட்டு வரணும், காய்ச்சல் ஹெவியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதாங்க உள்ளேயும் கொண்டு போறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்றாரு. அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றாரு. அதே மாதிரி ஸ்கேன் எல்லாம் முடிஞ்ச அந்த பொண்ணு வருதுங்க, அதாவது ஸ்ட்ரக்சர்லயே தான் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு இவரை பார்த்து நல்லா சிரிக்குதுங்க. அப்ப அந்த பொண்ணுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய முத்துக்குமார அப்படி விட்டு பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு பயங்கரமான அடிபட்டு இருந்த மாதிரி இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு அவங்களால எந்திரிச்சு இருக்கவே முடியாது. அந்த பொண்ணு எப்படி இவனை பார்த்தோன்னே பயங்கரமா சிரிக்குது, இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி மறுபடியும் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துடுறாருங்க நம்மளுடைய முத்துக்குமார். முத்துக்குமார் சேர்த்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முத்துக்குமாருக்கு இந்த பொண்ணை விட்டுட்டு எங்கேயும் போறதுக்கு மனசே இல்லைங்க. என்ன அப்படின்னா அவரு உண்மையில அந்த கணவரை பார்த்த பெண்ணை வந்து நேர்ல பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து இவ்வளவு தூரம் சிரிக்கிறாங்க, நம்மள லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த பொண்ணையே 2 நாளா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 2 நாளுமே இந்த ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஓட்டுறது அப்படியே ஓடிட்டே இருக்கிறாரு. 3வது நாள் விடுமுறை நாளுங்க. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஆம்புலன்ஸ தன்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை ஒப்படைச்சுக்கிட்டு இவரு எங்க போயிடுறாரு அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவர் நன்றாக தூங்குறாரு. அன்னைக்கு ஃபுல்லா தூங்கி இருக்கிறாரு. மறுநாள், அதாவது அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நல்ல சரக்கு போட்டுட்டு தூங்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில குளிச்சு எடுத்து ரெடி ஆகி நிற்கும் போது தன்னுடைய நண்பன் அவருடைய ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கரெக்டா அங்க விட்டுறாருங்க. அவருடைய இடத்திலே வண்டியை அங்க இருந்து கிளப்புறாருங்க. எடுத்துக்கிட்டு முதல்ல போறதே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அந்த பெண் அங்க இல்லைங்க. அங்க எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஏன் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் தனியா விசாரிக்க முடியாது, இவரை சும்மாவே சுத்தி பாக்குறாரு. ஏன்னா அது தனியார் ஹாஸ்பிட்டல், இவருக்கு தனியார் ஹாஸ்பிட்டல் நிறைய கம்பெனிகள் எல்லாம் இருக்குது, அதனால கூடுதல் விசாரிக்க முடியாது. அப்படிங்கறதுனால இவர் உள்ள போய் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துடுறாரு. ஆனா அந்த அட்டெண்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க அங்க இருந்த அந்த பெண் எங்க, என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணுடைய ஊரை பத்தி தெளிவா கேட்டு வச்சிருக்கிறாங்க. இவருடைய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அந்த பெண்ணுடைய ஊரும் இருக்குது. சரி, அந்த பொண்ணை எப்படியா பார்த்தே ஆகணும், வீட்டுக்குள்ளேயாவது போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய முத்துக்குமாரும் வேக வேகமா தன்னுடைய ஆம்புலன்ஸை எடுத்துட்டு கிளம்புறாருங்க. ஸ்ட்ரெயிட் அந்த ஏரியாக்குள்ளேயும் போறாரு. அப்படி ஏரியாக்குள்ள போகும்போதுதான் ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம். என்ன அப்படின்னா சுத்தி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்குங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமா அழுகையே வந்துருதுங்க. ஏன் அப்படின்னா அவர் இதுவரைக்கும் இந்த லவ்ங்கிற மேட்டருக்குள்ளே போனதே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தண்ணி அடிக்கிற பழக்கம் மட்டும்தான் எனக்கு இருந்தது, ஆனா இந்த லவ்ங்கிறது எனக்கு கிடையாது. ஆனா இந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து அந்த தூரம் லவ் பண்ணி இருக்கிறாருங்க. அப்படியே அந்த போஸ்டரை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி விட்டு அதிலே அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. சரின்னு நினைச்ச நம்மளுடைய முத்துக்குமார் அங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு வாச்சது அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் அன்னைக்கும் வண்டி எடுத்துக்கிட்டு எந்த வேலைக்கும் போகிறீங்க, வண்டியை கொண்டு போட்டுக்கிட்டு நல்ல சரக்கு சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே அந்த கட்டில், அதாவது அவங்க தாத்தா வீட்டு கட்டில்ல அப்படியே மல்லாக்க படுத்து கிடக்குறாருங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது அவருக்கு இனி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அதே பெண் அப்படியே வர்றாங்க, அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றாங்க. வந்து இவர் பக்கத்துல இருந்து ஏன் என்ன பார்க்க நீ வரல, உன்னதான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த கன நேரத்துக்குள்ளாடி இவருக்கு அந்த பெண் இறந்து போன சம்பவமே மனசுக்குள்ள வரலைங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. இந்த கண்ணீரஞ்சலி அந்த போஸ்டர் பார்த்தாரு இல்லையா, அதுல தாங்க அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த பேரை சொல்ல வேண்டாம், புனை பேர் வச்சு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம நந்தினிங்கிற ஒரு பேரை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த பேரை வந்து அந்த பெண் சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் வந்திருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் இறந்து போன விஷயமே அவருக்கு ஞாபகத்திலே வரல இல்லையா. அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு உன் பேர் என்ன அப்படின்னு. அவர் படிச்ச விஷயமே மறந்து போச்சு. அந்த பெண் தாங்க சொல்றாங்க என்னுடைய பேர் வந்து நந்தினி அப்படின்னு சொல்லுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை என்ன சம்பவம் அப்படின்னா அவர் கனவுல இல்லைங்க, அவர் ரியலாட்டே அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய முத்துக்குமாருடைய தோல்ல கைய போட்டுக்கிட்டு வா என் கூட பேசிக்கிட்டே வா, நம்ம கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் சொல்றாங்க. இவருக்கு அந்த பெண் இறந்த ஞாபகமே இல்லை இல்லையா, அதனால நம்மளுடைய முத்துக்குமாரும் என்ன பண்றாரு அப்படின்னா கூடவே போக ஆரம்பிக்கிறாரு. அவர் போகும்போது தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாயை பாக்குறாரு. அந்த நாய்கள் இருந்த மாதிரியே தெரியல. இல்லைன்னா அந்த நாய் எப்பவுமே வாசல்ல இருந்து பயங்கரமா கத்தும், எந்த ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் கத்தும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த பெண் தோல்ல கைய போட்டுக்கிட்டே அப்படியே கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா அங்கதாங்க ட்விஸ்டே. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பஸ் 2 பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரோட்டுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அங்க போய் சேர்ந்துடுறாங்க, அதாவது அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு. அதுல போய் நின்றுகிட்டு அந்த பெண் சொல்றாங்க நீ என் கூட வந்துரு, நீ இங்கெல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னுடைய தாத்தா வீடு என் பேர்ல தான் எழுதப்பட்டிருக்குது, அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த வீட்லயே நம்ம குடும்பம் நடத்தலாம்,
என்ன யாரும் கேட்க மாட்டாங்க, எங்க வீட்டுல எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல முத்துக்குமார் சொல்லவே, அந்த இடத்துல அந்த ரோட்டுல ஒரு லாரி ஒண்ணு வருதுங்க. அந்த லாரி ஃபுல் லோடோட வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கவே சரட்டுன்னு இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா முத்துக்குமாருடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ரோட கிராஸ் பண்றாங்க. அப்படி கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த லாரி டிரைவர் வந்து நம்மளுடைய முத்துக்குமாரை கவனிச்சிடுறாரு, பிரேக் அப்படியே அமிழ்த்தி பிடிச்சிடுறாருங்க. பிடிச்சுக்கிட்டு கீழே இறங்கிடுறாருங்க டிரைவர். ஆனா அந்த இடத்துல நம்ம முத்துக்குமார் மட்டும்தாங்க நிக்கிறாரு. முத்துக்குமாருடைய கன்னத்துல வந்து பொலீர்னு ஒரு அடிப்படுது. என்ன அப்படின்னா அந்த லாரி டிரைவர் இறங்கி அடிச்சிடுறாரு. அடிச்சுக்கிட்டு உனக்கு சாகுறதுக்கு வேற வண்டியே கிடைக்கலையாடா, என் வண்டி தானடா கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா திட்டவும் செய்யறாருங்க. ஆனா அந்த இடத்துல இந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய முத்துக்குமார் நம்ம கூட இருந்த நந்தினிங்கிற அந்த பெண் எங்க அப்படிங்கறது மாதிரி தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த பெண்ணை காணலைங்க. இந்த பக்கம் போய் பாக்குறாரு, லாரி கடியில பாக்குறாரு, அவ இடையில மாட்டிட்டாலோ அப்படின்லாம் பாத்துக்கிட்டு இருக்கவே அங்க இருக்கக்கூடிய ஒரு சுவருங்க. அந்த சுவத்துல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி இருக்குது. அதுவும் இந்த பெண்ணுடைய போஸ்ட் தான். அத பாக்குறாரு. பார்த்த உடனேதான் இவருக்கு அந்த ஞாபகமே வருது, இந்த பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருதுங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவர் மட்டும்தாங்க அந்த ரோட்டு சைடுல நின்றுட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த ரோட்டுல வந்து எந்த வண்டியுமே வரலைங்க. ஆனா இவருக்கு பயம் உச்சத்துக்கு போயிருது. என்ன அப்படின்னா வந்த நந்தினி உண்மையிலே பெண் கிடையாது, அவ பேய் அப்படிங்கிற விஷயத்த அவர் மைண்டுக்குள்ள ஏத்திக்கிடுறாரு. ரொம்ப பயத்தின் உச்சத்திலே அந்த ரோட்ல நடக்கிறாரு. அப்படி நடக்கும்போது கிட்டத்தட்ட இவருடைய பின்பக்கத்துல ஒரு 10 அடி தள்ளி அந்த பெண் நடந்து வர்றாங்க. அவருடைய கை காலெல்லாம் நடுங்குதுங்க, கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் சந்தோஷமா பேசிட்டு வந்தாரு, ஆனா இப்ப அந்த பெண் பேய் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவருடைய கை கால்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துருதுங்க. அப்படியே மெல்ல மெல்ல நடக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கும் இவங்களுடைய ஊருக்கும் கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அங்க வரைக்கும் போயே ஆகணும். ஆனா ஃபுல்லாவே இருட்டு, பயங்கரமான இருட்டுங்க. அந்த ரோட்ல எல்லாம் வந்து டியூப் லைட் வெளிச்சமே அந்த மாதிரி எதுவுமே, அதாவது ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. அதனால இவருடைய பயம் வந்து உச்சத்துக்கு போகுதுங்க. ஓடலாம் நினைக்கும் போது இவருடைய கால்கள் வந்து ஸ்டெடி ஆகல. அதாவது என்ன அப்படின்னா ஆடுது. இவர் பயத்துல திரும்பி பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க அந்த பெண்ணுடைய அந்த உண்மையான அந்த கோலம் தெரியுது. என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய நெஞ்சு பகுதியில ஒரு இரும்பு ராடு ஒண்ணு இருக்குதுங்க. அதுல இருந்து ரத்தமா வடிகிறத அவரு தத்ரூபமா பார்த்திருக்கிறாரு முத்துக்குமார். அங்க இருந்து தன்னுடைய குலதெய்வமான கன்னியம்மன் சொல்லக்கூடிய அந்த அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு ஓட்டவே ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அந்த அம்மனை மனசுல வேண்டின அடுத்த செகண்ட் இவருடைய உடம்புக்குள்ளாடி ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மாதிரி வந்திருக்குது. அங்க இருந்து ஓடுறாரு. 5.5 கிலோமீட்டர் ஓடணுங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்துடுறாருங்க. 2 கிலோமீட்டர்ல ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருடைய ஃப்ரண்ட் சைட்ல அப்படியே உட்கார்ந்துடுறாரு. என்ன அப்படின்னா அந்த இடம்லாம் நிறைய லைட் வெளிச்சத்தோட ரொம்ப இதா இருக்குது. அது மட்டும் இல்லாம உடல் நலம் சரியில்லாதவங்க, அந்த தலைக்கெல்லாம் சரியில்லாம இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அங்கங்க படுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்த விட்டு நவளவே கூடாது, அந்த இடம் வந்து நல்ல லைட் வெளிச்சமா இருக்குது, அங்கே உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவரு தூங்கவே இல்லைங்க, முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா அது வந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்திலே தாங்க இருந்திருக்கிறாரு. விடிய காலையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்து வேக வேகமா தன்னுடைய வீட்டுக்கும் போயிடுறாருங்க. ஆனா வீட்டுக்கு போனவருக்கு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கிறதுனால இந்த விஷயங்களை எதையுமே சொல்லதுக்கு முடியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய ஓனர்கிட்ட என்னால வர முடியாது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றாருங்க. சரி, இந்த பெண் இறந்து கிட்டத்தட்ட 3வது நாள் தாங்க அன்னைக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னா சரி அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருக்கே போறாருங்க நம்மளுடைய முத்துக்குமார் போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கான அந்த 3வது நாள் காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கவே அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த பெண் வந்து காய்ச்சல், சளிக்கட்டு, அதனாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பெண்ணுடைய உருவத்தை அவர் பார்க்கும்போது அதனுடைய இதயம் பகுதி, அதாவது நெஞ்சு பகுதியில வந்து ஒரு இரும்பு ராடு இருந்ததை அவர் பார்த்தாரு. அதை போய் தான் விசாரிக்கணும், அது உண்மையிலேயே இந்த பெண் தானா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு டவுட் ஆயிடுறாருங்க. டவுட்ல தான் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி அன்னைக்கு நைட் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுது இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல இந்த பெண்ணும் மாட்டிக்கிட்டாங்க, இந்த பொண்ணும் அந்த பஸ்ல தாங்க வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு இரும்பு ராடு இந்த பெண்ணுடைய முதுகு பகுதியில குத்திருச்சு. அது குத்துனது மட்டும் இல்ல, அது ரொம்ப திருபிடிச்சு போய் இருந்த ஒரு இரும்பு ராடு குத்துனதுனால அந்த பெண்ணுடைய
இதயத்துக்கே பாதிப்பு வந்திருக்குது. அதனால இந்த பெண்ணை வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அதுக்காகத்தாங்க கொண்டு போயிருக்கிறாங்க. இதை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக. ஆனா எடுக்கலாம், ஆனா ஒரு 100% முடியாத கண்டிஷன் அப்படிங்கறது மாதிரிதான். ஒரு 10% தான் எடுக்க முடியும். அதுல அவங்க பொழைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது நம்மளுடைய முத்துக்குமார் தான் ரிட்டர்ன் கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு அந்த இரும்பு ராடை எடுக்கக்கூடிய ஆபரேஷன் நடக்கும்போது அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்ததுனாலதான் இந்த பெண், அதாவது நந்தினிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா இவருக்கு அந்த இரும்பு ராடோட அப்படியே காட்சி அளிச்சிருக்குது. இதெல்லாம் அப்படி கேட்டோன்னு இவருக்கு புரிஞ்சிருது, உண்மையிலேயே நந்தினி தான் இந்த மாதிரி நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிற பயத்தோட அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இதை எங்க போய் சொல்றதுன்னு அவருக்கு தெரியலைங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லையா, அதனால இவர் எதையுமே அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்லல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருடைய நண்பர்கள், அதாவது இவருக்கு ஆம்புலன்ஸ் இவர் ஓட்டலன்னா இவருடைய நண்பர் ஒருத்தர் எடுத்து ஓட்டுவாரு, அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ல வச்சு தண்ணி அடிப்பாங்க இல்லையா, அந்த பார்ல வச்சு அவர் இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நடந்தது, எனக்கு இது பயமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஊர் தாண்டி இந்த வீட்டுல இருந்து குறி சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்தா இதுக்கான எல்லா விஷயமும் உனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அன்னைக்கு நல்ல சரக்கு சாப்பிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு தாங்க அவருடைய அந்த தாத்தா வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல பெட்டு போட்டிருக்கிறாருன்னு அந்த பெட்லையும் வந்து படுக்கவும் செய்யறாருங்க. படுத்தவர் சல்லுன்னு உறங்கவும் செய்துறாரு. என்ன அப்படின்னா, கண்ணை மூணுன்னு தூக்கம் வந்துருது, நன்றாக தூங்குறாருங்க. தூங்கிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 மணிங்க. அந்த நேரத்துக்கு இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மூச்சு விட முடியலைங்க. பயங்கரமா கஷ்டப்படுறாரு. கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, கண்ணையே திறக்க முடியலைங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் கண் திறந்து பார்க்கிறாருங்க. அப்படி கண் திறந்து பார்த்த நம்மளுடைய முத்துக்குமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய நெஞ்சுக்கு மேல அந்த பெண் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் பார்த்து அரண்டுறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு கத்ததுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் கத்த முடியல, அவரால் எதுவுமே செய்ய முடியலைங்க. அந்த இடத்துல அந்த பெண்ணுகிட்ட பேசவும் முடியல. ஆனா அந்த பெண் ஒரு பயங்கரமான கொடூரமான நிலைமையில இவருடைய நெஞ்சுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறத தத்ரூபமா பாக்குறாருங்க. பார்த்த இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த நேரத்துக்கு தன்னுடைய அந்த தெய்வம், அதாவது அந்த கன்னி அம்மன்ங்கிற அந்த அம்மனை வந்து மனசார வேண்டுறாருங்க. மனசார வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு இந்த தீ வந்து அடிச்சா அப்படி இருக்கும், ஒரு நெருப்பு பந்து மாதிரி வந்து பட்டார்னு அடிக்குதுங்க. அடிச்ச உடனே அந்த பெண்ணுடைய ஆன்மா அந்த இடத்துல காணாம அப்படி போயிருது. அதன் பிறகுதாங்க இவர் மூச்சே விட்டுறாரு. மூச்சை விட்டுட்டு அப்படியே சுத்தி முத்தி அப்படியே பாக்குறாருங்க. என்ன அப்படின்னா, இங்க யார் வந்தது, நம்மளை எப்படி காப்பாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க பாக்குறாரு. பயத்தின் உச்சத்துல தாங்க இருந்துட்டே இருக்கிறாரு. மறுபடியும் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள போக முடியாது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனா போறதுக்கு பயம். ஏன்னா இவர் சண்டை போட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால அவர் அந்த விஷயத்துக்கு இறங்கவே இல்லைங்க. அந்த கட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாரு. தன்னுடைய பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லா மூடிடுறாரு. தலைவலியா மூடிக்கிட்டு அப்படியே படுத்து கிடந்து இவர் ஒரு விஷயம் பண்றாருங்க. என்ன அப்படின்னா, அந்த கன்னியம்மன்ங்கிற அந்த தெய்வத்தை மட்டும் மனசுல அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல இந்த கன்னியம்மனை பத்தி வேண்டினாரு இல்லையா, அந்த நேரத்துல அந்த நெருப்பு பந்து வந்து அடிச்சுது. ஆனா இதெல்லாம் நடக்குது, அப்போ நம்ம சுத்தி ஏதோ ஒரு நல்ல சக்தியும் இருக்குது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல திடீர்னு அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாய் பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குதுங்க. இவருக்கு உண்மை புரியல. இவர் தலைவலியா அப்படியே முண்டாக்கு போட்டு மூடிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாரு. திடீர்னு இவருடைய பெட்ஷீட்டை யாரோ வெடுக்குன்னு இழுக்கிறாங்க. அப்படி இழுத்ததுமே இவர் எட்டி பிடிச்சிடுறாருங்க அந்த பெட்ஷீட்டை. பிடிச்சிட்டு பார்க்கும்போது அந்த பிடிச்ச இடத்துல இருந்து அவங்க விட்டுறாங்க, யாரோ பிடிச்சு இழுத்துருக்குறாங்க. அது அப்படியே கீழே விழுந்துருது. இப்படியே பார்த்துட்டே இருந்தவருக்கு இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போர்வை இருக்கு பாத்தீங்களா, அவர் மூடிட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த போர்வை திடீர்னு இப்படி காத்தடிச்சு பறந்தாலும் அப்படியே எந்திக்குது, அப்படியே கீழே விழுது. ஆனா அந்த இடத்துல காற்றே இல்ல. இவருக்கு பயம் என்ன அப்படின்னா, பெட்ஷீட்டுக்கு உள்ளோட வந்துருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டு தன்னுடைய பெட்ஷீட்டை சரட்டு உருட்டுன்னு சுருட்டி அப்படியே தூக்கி அவருடைய அந்த மின்வாசல் இருக்கு பாத்தீங்களா, அவர் படுத்திருக்கிறதே மின்வாசல்ல தான், அந்த மின்வாசல்ல இருக்கக்கூடிய முத்தத்துல தூக்கி வீசுறாரு. அந்த பெட்ஷீட் அப்படியே போய் பறந்து ஒரு உருவத் தோற்றத்தோட அப்படி நின்று இருக்குங்க. இவர் அதை பார்த்த உடனே இவருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நல்லா பயந்துட்டாரு. கை காலெல்லாம் நட்டுங்க. அந்த இடத்துல பயத்தின் உச்சத்துக்கு போன முத்துக்குமார் அந்த இடத்துல அம்மா அம்மான்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இவர் கத்தின சத்தம் அவங்க அப்பாவுக்கு கேட்டுருது. அவங்க அப்பா படபடான்னு என்ன பண்றாரு அப்படின்னா, டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு. வெளியே ஓடி வந்து அப்படி பாக்குறாரு. பார்க்கும்போது தன்னுடைய மகன், அதாவது முத்துக்குமார் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு.
அவரு அருவாயும் கத்தி மாட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம மகனை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ஓடி வந்து பாத்துருக்கிறாரு. இங்க வந்து பார்க்கும்போது இவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டோட சேர்ந்துதாங்க சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, அதன் பிறகு இவங்களுடைய மாமா வீடுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வரிசையா இருக்குது. அங்க வரைக்கும் இந்த சத்தம் கேட்டதுனால எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து கூடிடுறாங்க. அதன் பிறகு தண்ணீர் தெளிக்கப்பட்டு முத்துக்குமார் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய முத்துக்குமார் கிட்ட அவங்க அப்பா தான் கேட்கிறாரு, என்னடா ஆச்சு, எதுக்குடா கத்துன அப்படிங்கறது மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய முத்துக்குமார் நடந்த சம்பவம் அனைத்தையுமே அப்படியே விலாவரியா சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா எந்த இடத்துலயும் பிசிறு தட்டிடக்கூடாது, கரெக்டா சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, நம்ம கன்னியம்மா சாமி இருக்கா, ஒண்ணும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு அவரை வந்து அந்த வீட்டுக்குள்ள ஏத்திட்டு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அவருடைய ரூம் வந்து எப்பவுமே கிளியரா வச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி ரூமுக்குள்ள கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜாரையில இருந்து, அதாவது அந்த கன்னியம்மனுக்கு ஒரு பூஜாரை வச்சிருக்காங்க, அதுல இருந்து திருநீர் மற்றும் குங்குமத்தை எடுத்துட்டு வந்து இவருடைய நெற்றியில போட்டு விட்டுட்டு, இன்னி எதுவுமே ஒண்ணும் பண்ணாடா, நீ படுத்து தூங்குடா அப்படின்னு சொன்னா இவருக்கு தூக்கமே வரலைங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னா நல்ல பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டாரு இல்லையா. அவருக்கு தூக்கமே வரல. தன்னுடைய தங்கை, தம்பி, அம்மா, தன்னுடைய அப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒண்ணு இல்லடா, நீ தூங்குடா, நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவருக்கு தூக்கமே வரலைங்க. விடிய விடிய முடிச்சுட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு பிறகுதாங்க அவர் தூங்கி இருக்கிறாரு. அவரு மட்டும் இல்ல, அவங்களுடைய குடும்பமே அதுக்கு பிறகுதான் தூங்கி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்குங்க. நம்மளுடைய முத்துக்குமாருடைய நண்பன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சாமி ஆடக்கூடிய ஒரு பெண்மணியை பத்தி சொன்னாங்க இல்லையா, அந்த நபர் வந்து அங்க தேடி வர்றாங்க. அவருடைய பேர் சுதன் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு தாங்க அங்க வர்றாரு. வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் வாடா, அங்க ஆள் கூட்டம் பயங்கரமாயிடும், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து தட்டி எழுப்புறாருங்க. அப்படி எழுப்பும் போதுதான் விஷயங்கள்லாம் தெரிய வருது. இந்த மாதிரி பிரச்சனை பெருசாயிடுச்சு, நேத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த சுதன்கிற நண்பருக்கும் தெரிய வருதுங்க. உடனே அந்த இடத்துல அவரு என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம், வேக வேகமா குளிச்சுட்டு கிளம்புங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதன், முத்துக்குமார், முத்துக்குமாருடைய அப்பாங்க, இவங்க 3 பேர் இருந்தாங்க அந்த பெண்மணியை தேடி போறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊர் தாண்டி தான் அந்த பெண்மணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லக்கூடியவங்க. அவங்க வீட்டு வாசல்ல போய் இவங்களும் காவல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மத்தியான நேரம். அப்படியே இருந்து அங்க ஏகப்பட்ட ஆட்களுங்க. அதனால சாயந்தரம் ஆயிருது. ஒரு 7 மணிக்கு தாங்க இவங்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இவரும் உள்ள போறாரு. போன உடனே அந்த இடத்துல அந்த பெண்மணி வந்து அப்படியே பாத்துக்கிட்டு, என்னப்பா நீ தானே தேடி போன, ஒன்னு அவ தேடி வந்துட்டா, உனக்கு தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க. என்னமா தேடி போனேன் அப்படின்னு சொல்லும்போது தாங்க விஷயத்த அந்த இடத்துல அந்த பெண்மணி விளக்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் காப்பாத்தினார் இல்லையா, அதாவது அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இவர் தான் காப்பாத்தி இருக்கிறாரு, அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தினாரு. அதே மாதிரி ஸ்கேன் எடுக்க போகும்போதும் ரிட்டர்ன் கொண்டு விடும் போதும் இந்த பொண்ணுக்கு மேல இவருக்கு ஆசை வர்றது மாதிரியே அந்த இடத்துல எல்லா சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த முகம் வந்து அவருக்கு அப்படியே பதிவாயிருக்குங்க. அதாவது ஆல்ரெடி அவர் பார்த்ததுனால அது பதிவாயிருச்சு. அதே மாதிரி அவருடைய கனவுலையும் அது அவருக்கு தோன்றப்பட்டிருக்குது ஃபர்ஸ்ட். 2வது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணை இவர் தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பெண்ணும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் அது தெரிஞ்சு போகுது. அப்படி தெரிஞ்சது மட்டும் இல்லாம, நீதானே என்ன தேடி வந்த, அதனால நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அந்த பெண்மணி எடுத்து சொல்றாங்க. உன்னுடைய குலதெய்வமான கன்னியம்மன் உன்னை காத்து அருள் பாலிச்சிருக்கிறாங்க, அதனாலதான் நீ இப்ப உயிரோட இருக்கிற, இல்லைன்னா நீ செத்துருப்ப. அந்த லாரியில இழுத்து விட்டது பாத்தீங்களா, அந்த விஷயத்த எல்லாத்தையுமே அப்படியே தெளிவா சொல்றாங்க அந்த பெண்மணி. அதன் பிறகு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேங்காய், முட்டை, அதன் பிறகு எலுமிச்சம்பழம் இதை வந்து அங்க பலி கொடுக்குறாங்க, பலியிடுறாங்க. பலியிட்டு முடிச்ச பிறகு ஒரு பூசணிக்காவை கையில கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு வேலை, கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேல நீ வந்து இந்த பூசணிக்காவை முச்சந்தியில உடைச்சிக்கிட்டு திரும்பி பார்க்காம உன்னுடைய வீட்டுக்கு போய் குளிச்சுக்கிட்டு உன்னுடைய கன்னியம்மன், அந்த தெய்வம் இருக்குது இல்லையா குலதெய்வம், அவங்களுடைய திருநீரை உன்னுடைய நெற்றியில போட்டுக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு, இனிமேல் இந்த பிரச்சனை உனக்கு வராது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல முத்துக்குமார் கிட்ட அந்த பெண்மணியும் சொல்லி விடுறாங்க. அதுக்கான அந்த பலி பூஜைகள்லாம் நைட்டு செய்யப்படுதுங்க. செய்யப்பட்டு அந்த பலியெல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த பூசணிக்காவை கையில கொடுத்து விடுறாங்க. இவங்க 3 பேர், அதாவது அந்த சுதன் சொல்லக்கூடிய அந்த நண்பர் இருக்கிறார் இல்லையா அவரு, அதன் பிறகு நம்மளுடைய முத்துக்குமார், அதன் பிறகு அவங்க அப்பா, இவங்க 3 பேருமே அந்த ரோட்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேல அந்த முச்சந்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது 3 முக்கு ஜங்ஷன் சொல்லுவாங்க, இந்த 3 ரோடுகள் ஒரே இடத்துல பிரியும் இல்லையா, அந்த முச்சந்தியில வந்து இந்த இதை உடைக்கணுங்க. அப்படி இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது மணி வந்து 12 மேல ஆகுது. ஒரு பயங்கரமான சத்தம் இவங்க பின்னால கேட்டிருக்குது. என்ன அப்படின்னா, இவங்களை விட்டு ஒரு 20 அடி தூரத்துல அந்த பெண் வந்து அப்படியே
தத்ரூபமா அப்படியே நடந்து வர்றாங்க. அத இவரால உணர முடியுது. யாரால அப்படின்னா நம்மளுடைய முத்துக்குமாரால. ஆனா அங்க அப்பாவுக்கோ கூட இருக்கக்கூடிய நண்பன் சுதனுக்கோ இந்த விஷயம் தெரியவே இல்லை. ஆனா அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குங்க. அதாவது நம்மளுடைய பின்னால யாரோ ஒருத்தர் நடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிதாங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இவருடைய கையில அந்த பூசணிக்காய் இருக்கிறதுனால அவரு தைரியமா திரும்பி பாக்குறாருங்க. அப்படி திரும்பி பார்த்த அவருக்கு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண், அதாவது அந்த நந்தினிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா அந்த இரும்பு ராடோட அப்படியே வருதுங்க. அத பார்த்ததான் அப்படி அரண்டுறாரு. என்ன அப்படின்னா, அப்பா என் பின்னாலதான்ப்பா அது வருது அப்படின்னு சொல்லி அரண்டு பயப்படுறாரு. அந்த இடத்துல அவங்க அப்பா, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் பயப்படாத, நாங்க ஒரு 2 பேரும் கூட இருக்கிறோம், இல்ல நீ வா அப்படின்னு சொல்லி கரெக்டா முச்சந்தில, அதாவது பின்பக்கத்து வழியாக தூக்கி மேல வீசணுங்க. அது மேல இருந்து கீழே விழுந்து உடையணும். அப்படி தூக்கி வீசுறாரு. அதே மாதிரி அந்த பூசணிக்காய் உடைஞ்சிருக்குது. சத்தம் மட்டும் தாங்க கேட்டிருக்குது. இவங்க 3 பேருமே திரும்பி பார்க்கவே இல்லையா. அங்க இருந்து விறு நடந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. 3 பேருமே குளிச்சிடுறாங்க. 3 பேருமே முத்துக்குமாருடைய வீட்டுல தாங்க 3 பேரும் தங்கிடுறாங்க. மறுநாள் காலையில அவங்க ஃப்ரெஷ்ஷா எந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எந்த கனவோ எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரவே இல்லை. இவருடைய உயிரை காப்பாத்துனது அந்த கன்னியம்மன் தான் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சாமிக்கும் சில படையல்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அவங்க குலதெய்வத்துக்கு. அதன் பிறகு இவங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரியான எந்த சம்பவம் நடக்கல அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை முத்துக்குமார் நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, முத்துக்குமார் இப்போ ஒரு தனியா ஒரு டிராவல்ஸ் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருந்தாரு. அவருடைய லைஃப் நடந்த இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த முத்துக்குமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.